தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையை அதிர்ச்சியில் உறைய வைத்த சம்பவம். இளம்பெண்ணை கழுத்தறுத்து கொன்ற 17 வயது சிறுவன். சபாநாயகர் மீது மோசடி குற்றச்சாட்டு. உயரிடத்துக்கு சென்ற முறைப்பாடு. ரகசிய தகவலால் 5 பெண்களை கைது செய்த போலீசார். வங்கிக்குள் புகுந்து பெரும் அடாவடி செய்த காட்டு யானை. தமிழர் பகுதியில் சம்பவம். குறைந்த விலையில் அரிசி. அமைச்சர் அறிவிப்பு. களுத்துறையில் கால்வாயிலிருந்து மனித எலும்புக்கூடு ஒன்று மீட்பு. பொருளையில் நாளை விசேட போக்குவரத்து திட்டம். மீனவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். போலீசாரின் விசேட சுற்றி வளைப்பில் 457 பேர் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். குருவிட்ட தேவிபகல தோடன் எல்லையைச் சேர்ந்த 26 வயது பெண்ணை கழுத்தறுத்து கொலை செய்ததாக 17 வயது சிறுவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார். பாலியல் வன்புணர்வுக்கு முயன்ற போது குறித்த பெண் சத்தம் போட முயன்ற போதே இந்த கொலையை செய்ததாக சந்தேக நபர் கூறியதாக போலீசார் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டவருக்கு சொந்தமான தங்கச்சங்கிலி, தொலைபேசி மற்றும் கைப்பை ஆகியவை பின்னர் தொலைதூர பகுதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டன. பாடசாலைக்கு செல்லாத சந்தேக நபர் போலீஸ் கேனையின் பிரிவின் உதவியுடன் கடந்த வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டார். நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அவர் தெஹியோவிட்ட சிறுவர் தடுப்பு மையத்தில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபருக்கு 18 வயது நிரம்பியதும் சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டவரின் இறுதிச் சடங்கு நேற்று முன்தினம் மதியம் குருவிட்ட மயானத்தில் நடைபெற்றது. ஜூலை 2ஆம் தேதி மதியம் பாதிக்கப்பட்ட பெண் வேலை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த சம்பவம் நடந்துள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த பெண் இரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வாகன பயன்பாடு 2 வீடுகள் பயன்பாடு தொடர்பில் சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக புதிய மக்கள் முன்னணி லஞ்ச மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார நேற்று சனிக்கிழமை கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தி வருமாறு குறிப்பிட்டார். அரசு செலவினங்களை குறைப்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது முறையற்ற வகையில் செயற்படுகிறது. மக்களுக்கு ஒன்றை குறிப்பிட்டு விட்டு பிரிதொன்றையை அரசாங்கம் செயற்படுத்துகிறது. சபாநாயகர் அவரது உத்தியோகபூர்வமான வாசஸ்தலமான மும்தாஜ் மகாலை பயன்படுத்தாமல் லாரிஸ் தொடர்மாடி குடியிருப்பில் வசிக்கின்றார். இந்த தொடர்மாடி குடியிருப்பில் தற்போது அவரது தனிப்பட்ட செயலாளர் வசிக்கின்றார். சபாநாயகருக்கு எவ்வாறு அரசு செலவில் 2 வசிப்பிடங்களை வழங்க முடியும்? நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தின் அனுமதியுடன் சபாநாயகருக்கு 2 வாகனங்களும் 900 லிட்டர் எரிபொருள் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் சபாநாயகர் 3 வாகனங்களை பயன்படுத்துகிறார். சபாநாயகருக்கு எவ்வாறு 2 இல்லங்களையும் அனுமதியற்ற வகையில் வாகனத்தையும் வழங்க முடியும்? இதனூடாக மக்களின் வரிப்பண மோசடி செய்யப்படுகிறது. ஆகவே இதற்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆயுர்வேத மசாஜ் மையம் என்ற போர்வையில் விபச்சார விடுதி நடத்தப்பட்டதாக கூறப்படும் இடத்தை சுற்றி வளைத்த பின்னர் 5 பெண்கள் கட்டுகஸ்தோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கட்டுகஸ்தோட்டை நகருக்கு அருகில் அமைந்துள்ள மசாஜ் மையத்தின் உரிமையாளரும் கைது செய்யப்பட்ட 5 சந்தேக நபர்களில் ஒருவர் என்று போலீசார் தெரிவித்தனர். காட்டு யானை ஒன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை மதவாச்சியில் உள்ள வங்கி ஒன்றுக்குள் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதவாச்சி நகருக்கு வந்த யானை மன்னார் சாலையில் மதவாச்சி பேருந்து நிலையத்திற்கு முன்னால் அமைந்துள்ள வங்கிக்குள் புகுந்து வங்கியின் பிரதான கண்ணாடி கதவை உடைத்து வங்கி வளாகத்துக்குள் நுழைந்து அதன் கூரையை சேதப்படுத்தியுள்ளது. யானை வங்கிக்குள் நுழைந்து அங்கு நடந்து சென்று மீண்டும் வங்கியிலிருந்து வெளியே வந்து அருகிலுள்ள கோவிலுக்குள் புகுந்து வாழைப்பழங்கள் மற்றும் பலாப்பழங்களை சாப்பிட்டதுடன் கோவில் தோட்டத்துக்குள்ளும் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது.
யானை தாக்குதலால் மக்கள் வங்கி கட்டிடம் குறிப்பிடத்தக்க அளவில் சேதமடைந்துள்ளதாகவும் வங்கியில் உள்ள பணம் மற்றும் பெட்டகத்தில் உள்ள தங்கப் பொருட்கள் உட்பட அனைத்தும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து கேரி சம்பா அரிசி ஒத்த ஜிஆர் ரக அரிசியை இறக்குமதி செய்வதற்கு எதிர்பார்த்துள்ளதாக வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள மாஃபியாக்களை ஒழிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி 1 கிலோகிராம் 250 ரூபாய்க்கும் குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படும். இந்தியாவிலிருந்து 40,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்படும். சிறுபோக அறுவடையின் பின்னர் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது. எனினும் சீரற்ற வானிலை மற்றும் ஏனைய காரணங்களால் அவை தடைப்படும் இடத்து அரிசி இறக்குமதி செய்யப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். களுத்துறை தேயிலை தோட்டம் ஒன்றில் உள்ள கால்வாயிலிருந்து மனித எலும்புக்கூடு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. களுத்துறையில் மத்துகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட எடகே கெல்கல்ல வீதியில் அமைந்துள்ள தேயிலை தோட்டம் ஒன்றில் உள்ள கால்வாயிலிருந்து நேற்று வெள்ளிக்கிழமை மாலை குறித்த மனித எலும்புக்கூடு மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சில மாதங்களுக்கு முன்னர் உயிரிழந்த ஒருவரின் எலும்புக்கூடாக இது இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இது ஆணா அல்லது பெண்ணா என இதுவரை கண்டறியப்படவில்லை. இந்நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மத்துகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பொரளையில் நாளை விசேட போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் குருத்துவ பணியின் 50வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நடைபெறும் நிகழ்வையொட்டி விசேட போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்படவுள்ளதாகவும் இந்த நிகழ்வில் பலர் கலந்து கொள்ளவுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன்படி ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் பொருட்டு நாளை பிற்பகல் 3 மணி முதல் பொரளை போலீஸ் பிரிவில் உள்ள கின்சி வீதி சந்திப்பிலிருந்து நந்ததாச கோதாக்கொட சந்திப்பு வரை கனரக வாகனங்கள் நுழைவதை மட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சிலாபத்தில் இருந்து மன்னார் ஊடாக காங்கேசந்துறை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும், மாதுரையிலிருந்து ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சிலாபத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்துக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும், காங்கேசந்துறையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக திருகோணமலை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. புத்தளத்தில் இருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் நாளையிலிருந்து கடல் அலைகள் 2.0 தொடக்கம் 2.5 மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இதனால் மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் இந்த விடயம் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். காலி, மாத்தறை மற்றும் எல்பிட்டிய போலீஸ் பிரிவுகளில் நேற்று இரவு 7 மணி முதல் இரவு 11 மணி வரை நடத்தப்பட்ட சிறப்பு சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் 457 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். 286 சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் 171 பேர் பல்வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டனர் என்றும் அவர்களின் நீதிமன்ற பிடியாணையில் தேடப்பட்ட 65 பேர் அடங்குவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். ஐஸ் போதைப் பொருளை வைத்திருந்ததற்காக 26 பேர் மீதும், கஞ்சா வைத்திருந்ததற்காக 28 பேர் மீதும் அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர். போதையில் வாகனம் ஓட்டியதற்காக 66 பேர் உட்பட மொத்தம் 649 பேருக்கு எதிராக போக்குவரத்து தொடர்பான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த நடவடிக்கையின் போது 28 மோட்டார் சைக்கிள்கள் உட்பட 77 வாகனங்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சுற்றி வளைப்பில் 1365 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் 3288 நபர்கள் பரிசோதிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த நடவடிக்கையில் போலீஸ் அதிகாரிகள், போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் முப்படைகளின் உறுப்பினர்கள் உட்பட 1584 பாதுகாப்பு பணியாளர்கள் ஈடுபட்டனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.